கோடையின் வெப்பத்தை தணிக்க பல வகையான எந்திரங்கள் வந்துவிட்டாலும் தனது மவுசை இழக்காமல் உள்ளன ஓலை விசிறிகள். திருத்தணி அருகே விஐசிஆர் கண்டிகையில் பாரம்பரிய தொழிலாக நூற்றாண்டை கடந்த ஒரு கிராமமே குடிசை தொழிலாக இதனை செய்து வருகிறது. அதனை பற்றி இப்போது பார்க்கலாம். கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள சூழலில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள விசிஆர் கண்டிகையில் ஒரு கிராமமே விசிறி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக இயங்கி வருகிறது. ஆந்திரா மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஓலைகளை சேகரிக்கும் இவர்கள் அவற்றை பக்குவப்படுத்தி முறையாக கத்தரித்து அழகிய வண்ணங்கள் பூசி பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய விசிறிகளை கலை நேர்த்தியுடன் செய்கின்றனர். பிளாஸ்டிக் விசிறி, ஃபேனுங்க எல்லாம் ஐப்பசி தமிழ்நாட்டு ஃபுல்லாகும். இந்த எங்கள் வியாபாரம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஆனாலும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் செய்யறதுனால இந்த பழமை தொழில் விடாமல் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். இதனால் ஒரு 6 மாத காலம் இது செய்கிறோம். பிறகு ஏதோ கூலி வேலையோ ஒரு மீன் வியாபாரமோ ஏதோ ஒன்று போய்ட்றோம். மக்களின் புழுக்கத்தை போக்கும் இவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள வறுமை எத்தனை விசிறி தயாரித்தாலும் போகவில்லை என்பது வேதனை. வாழ்க்கை தந்த வழிகளுடன் ஓலை முனையும் இவர்கள் அவற்றை விற்பனைக்கு எடுத்துச் செல்லும் போது வியாபாரிகள் அதனை குறைந்த விலைக்கு கேட்பது சங்கடமாக இருப்பதாக கூறுகின்றனர். அப்படியே காலு கையெல்லாம் வீங்கிடுது. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறது. இந்த பூவெல்லாம் இருக்கணும், நாராக இருக்கணும். அந்த பனை ஓலையிலே மொத்தம் விசிறிக்காக எல்லாம் பனை ஓலையிலே தயார் செய்கிறோம். அந்த தயார் செஞ்சு மெட்ராஸுக்கு எடுத்து போகிறோம். கடைங்களில் கேட்டால் 500 தரையா 300 தரையான்னு கேட்குறாங்க. அது கிட்படி ஆகலை எங்களுக்கு. அதான் தலைமையில் வச்சுப்போம். இந்த தலையில் மண்டையில் விட முடியெல்லாம் கொட்டி போகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த எதுக்கு என் பிள்ளைங்களை காப்பாற்றணுன்ற ஒரு ஆசை தான். யாழைங்க நாங்கள் யாழைய குடும்பம் அப்படியெல்லாம் வாழ்ந்துருந்தாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல. இதுமாதிரி நல்லதை பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு விசிறி 8 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். 8 ரூபா ரேட்டில் நாங்கள் கொடுத்து எங்கள் ஒன்றும் என்ன தெரியுமா, ஒரு ஆட்டோ போயிட்டு 3 நாள் கஷ்டப்படுறோம். 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியாது. விசிறி தயாரிக்கும் தொழிலுக்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்கினால் புது புது வண்ணங்களில் விசிறி தயாராகும் என்பதை விட வாழ்க்கையும் பொலிவு பெறும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருத்தணியில் இருந்து செய்தியாளர் நரேஷ்.